அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட்டை பார்த்தேன். இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங். நான் ஒரு ரீல் பார்த்தேன். சென்னை ஃபேம் ஜாப் சீக்கர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ற மாதிரி ஒரு கமெண்ட் பண்ணுங்க, ஏதாவது வேலை இருந்தா அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தேன். சரி என்னதான்ப்பா இருக்கே அப்படின்னு பார்க்கலான்னு கமெண்ட் ஓப்பன் பண்ணேன். அதுல ஒரு கமெண்ட் கூட ஜாப் அவைலபிளா இருக்கு, அப்ளை பண்ணுங்கன்னு யாருமே இல்லை. எல்லாருமே நான் இது படிச்சிருக்கேன், இந்த வேலை இருந்தா சொல்லுங்க, அது படிச்சிருக்கேன், அந்த வேலை இருந்தா சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அப்பதான் எனக்கு தெரிய வந்தது, டிகிரி இல்லாம அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்குவீங்க 3%, டிகிரி இருந்து அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்குவீங்க 30%. அதே 2024ல ஐஐடில படிச்ச அன்எம்ப்ளாய்மெண்டா இருக்குவீங்க 40%. படிச்சா வேலை கிடைக்கும் தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா ரியாலிட்டி அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. நம்ம டிகிரி வாங்கின உடனே நம்ம எக்ஸ்பெக்டேஷன் எந்த அளவுக்கு இருக்குன்னா, இந்த வேலை வேணும், இந்த சேலரி வேணும், இந்த கம்பெனி தான் வேணும் அப்படின்னு ஆயிடுது. சோ நீங்க இதை அக்செப்ட் பண்ண ரெடியா இல்ல. ப்ராப்ளம் உங்ககிட்ட இல்ல, இந்தியால இருக்க ஜாப்போட குவாலிட்டியில இருக்கு. ஜாப் இன்னமும் இருக்கு, ஆனா ஜாப் ரொம்ப சப்ஸ்டாண்டர்டா, கம்மியான பே, growth இல்ல, மெயினா ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறதே பெரிய விஷயமா இருந்துட்டு இருக்கு. எஜுகேஷன் ஈக்குவல் டு மோர் அவேர்னஸ், மோர் அவேர்னஸ் ஈக்குவல் டு டிஸ்சாட்டிஸ்பாக்சன். படிச்சவன் அன்எம்ப்ளாய் இல்ல, பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கான். தட்ஸ் த ட்ரூத். நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க.